கர்த்தருடைய பிள்ளைகளே, துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூரணமாய் இருக்கும். ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் துவங்கலாம். அது வேலையாய் இருக்கலாம், அது படிப்பாய் இருக்கலாம். அதை பார்த்து நிறைய பேர் அற்பமாய் நினைக்கலாம். நீ இதை முடிக்க மாட்டாய், இதை கண்டிப்பாக செய்ய முடியாது, இந்த காரியத்தை வைத்து நீ என்ன செய்ய போகிறாய், இது அற்பமானது. ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அதன் மேல் இருக்கும், ஆண்டவருடைய கரம் அதன் மேல் இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், குடும்ப காரியமாக இருக்கலாம். எந்த காரியம் மற்றவங்களுக்கு முன்பாக ஒருவேளை அற்பமாக இருக்கிறதோ, கர்த்தர் சொல்லுகிறார், அந்த அற்பமான துவக்கத்தை குறித்து எவ்வளவும் பயப்பட வேண்டாம். காத்திருங்கள், பொறுத்திருங்கள், அமைதியாயிருங்கள். நீங்கள் செய்ய வேண்டியதை செய்து கொண்டே நீங்கள் முன்னேறுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அதனுடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும், சம்பூரணமாயிருக்கும். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு முடிவை குறித்து கலங்கி போயிருக்கலாம். இந்த காரியம் என்னவாய் முடியுமோ, இந்த பிரச்சனை என்னவாய் முடியுமோ, இந்த சூழ்நிலை என்னவாய் முடியுமோ. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அந்த முடிவை நினைத்து நீங்கள் கலங்கவே வேண்டாம். முடிவு இப்படித்தான் ஆக போகிறது, இப்படித்தான் ஆகும் என்று எத்தனை பேர் வேண்டும் என்றாலும் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் இன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் கலங்குகிற அந்த காரியங்கள், நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த காரியங்கள் தீமையாய் அல்ல, நன்மையாய் முடியும். ஒருவேளை துவக்கத்தை பார்க்கிற நிறைய பேர் சலித்து போகிறது மாதிரி ஒருவேளை உங்களை பார்த்து சொல்லலாம். எப்பொழுதுமே கர்த்தர் ஆரம்பிக்கிற சில துவக்கங்கள் அற்பமாகத்தான் இருக்கும். இடத்திலே இப்படி ஆண்டவர் அற்பமாய் ஆரம்பித்த நிறைய துவக்கங்கள் சம்பூரணமாய் முடிந்தது. ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் இருக்கிறது. அப்படி காரியத்தை செய்தவர் உங்களுக்கும் எனக்கும் செய்யாமல் இருப்பாரா? நிச்சயம் செய்வார். உங்களுடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும். தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உன் துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உன் முடிவு சம்பூரணமாய். நன்றி தகப்பனே, அந்த பிள்ளையினுடைய காரியம் முடிவு சம்பூரணமாய் இருக்கட்டும், அந்த பிரச்சனையினுடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கட்டும். என்னுடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை எல்லாம் வாஞ்சிக்கிறார்களோ அந்த காரியத்திலே ஒரு சம்பூரணத்தை கர்த்தர் நீர் தரப்போகிறதற்காய் நன்றி அப்பா. இன்றைக்கு திருமண நாளை காண்கிற, பிறந்த நாளை காண்கிற உம்முடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம், இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.